இலங்கையினுடைய பணம் 36 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் சுவிட்சர்லாந்தில் கருப்பு பணமாக வைப்பு செய்யப்பட்டமை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதனுடைய பின்னணியில் ஜனாதிபதி அன்ரோனுடைய அரசாங்கம் புதிய நடவடிக்கை ஒன்று ஆரம்பித்திருக்கு. அது மட்டுமல்லாம உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரம் சார்ந்து பிள்ளையான் என்று சொல்லி அழைக்கப்படுகிற சிவனேசதுரை சந்திரகாந்தன் அவர்கள் மிக முக்கியமான விடயம் ஒன்று வெளிப்படுத்தியிருக்கிறார். இதனுடைய பின்னணியில் சேனல் 4 தொலைக்காட்சிக்கு சாட்சியம் வழங்கி இருக்கக்கூடிய அசாத் மௌலானா அவர்கள் கைது செய்யப்படுவார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அது மட்டுமல்லாம இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சார்ந்து முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச கூட இன்றைக்கு ஒரு விடயத்தை வெளிப்படுத்தியிருக்கார். ஆக இவையெல்லாம் என்னன்ற பற்றி தான் இந்த காணொலியில விளக்கமா பார்க்க போறோம். அதுக்கு முதல் இப்பதான் நீங்க சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னு சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு இணைஞ்சு கொள்ளுங்க. அப்பதான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய சகல காணொலிகளையும் நீங்க பார்க்கக்கூடியது போல இருக்கும். என்ன விடயம் என்று சொன்னா, ஜனாதிபதி அனுரகுமாரவனுடைய அரசாங்கம் ஆட்சி புடமுறதுக்கு முதல் இலங்கையில பலதரப்பட்ட மோசடிகள் நடந்திருக்குது. பல லட்சக்கணக்கான பெறுமதி உள்ள டாலர்கள் எல்லாமே இலங்கையில இருந்து இல்லாமலாக்கப்பட்டிருக்கு. இதனுடைய பின்னணியில அரசியல்வாதிகள், அமைச்சர்கள், தொழில் நிறுவனங்கள், அதிகாரிகள் என்று சொல்லி பலர் மேல குற்றம் சுமத்தப்பட்டா கூட இன்று வரைக்கும் யாருக்கும் எதிரான ஆதாரங்களும் இல்லை, அவை கண்டுபிடிக்கப்படவும் இல்லை. ஆனா ஜனாதிபதி அன்ரவுனுடைய அரசாங்கம் இப்ப என்ன செய்திருக்குன்னு சொன்னா, இலங்கையினுடைய பணம் வேறு எந்த நாடுகளுக்கு எல்லாம் சென்று, அதாவது வேறு எந்த நாடுகளில் முதலீடு செய்யப்பட்டிருக்குது, எந்த நாட்டினுடைய வங்கிகளில் வைப்பு செய்யப்பட்டிருக்குது, எந்த நாடுகளில் சொத்துக்களாக வாங்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஒரு பலதரப்பட்ட விசாரணையை செஞ்சு கொண்டிருந்தது. இதனுடைய அடிப்படையில் இப்ப என்ன விடயம் தெரிய வந்திருக்குன்னு சொன்னா, இலங்கையினுடைய பணம் 36 பில்லியன் அமெரிக்க டாலர்கள், கிட்டத்தட்ட இலங்கையினுடைய மொத்த பொருளாதாரத்தில் 1/3 பங்கு பெறுமதி இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவு தொகை இருக்கக்கூடிய பணம். இந்த பணம் சுவிட்சர்லாந்தினுடைய வங்கிகளில் கருப்பு பணமாக வைப்பு செய்யப்பட்டிருக்கிறது, கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. ஆனா இதை யார் வைப்பு செஞ்சது, என்ன பெயர்ல இருக்குது, எப்படி இலங்கையை விட்டு அந்த பணம் வெளியில போனதுன்னு சொல்லி எந்த விதமான தகவல்களுமே தெரியாது. இது சார்ந்து சுவிட்சர்லாந்தினுடைய தூதுவரோட இலங்கையினுடைய அதிகாரிகள் ஒரு கலந்துரையாடல் மேற்கொண்டிருக்கிறார். இந்த கலந்துரையாடல் என்ன விடயங்கள் தெரிய வந்திருக்குன்னு சொன்னா, இந்த பணத்தை வைத்தது யார், எப்படி வெளியில சென்றதுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. ஆனா இந்த பணத்தை மீளவும் இலங்கைக்கு கொண்டு வர்றதுக்கு நாங்கள் முழுமையான உதவிகளை வழங்க தயார் என்று சொல்லி சுவிட்சர்லாந்தினுடைய தூதுவர் உறுதிப்படுத்தியிருக்கார். அதாவது இந்த 36 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வந்து சுவிட்சர்லாந்தில் இருக்குது. இந்த பணத்தை நாங்கள் கொண்டு வரதுக்கு இணைய வழியில சகல உதவிகளையும் இலங்கை அரசாங்கத்துக்கு நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லி சுவிஸினுடைய தூதுவர் உறுதிப்படுத்தியிருக்கார். ஆக இந்த பணத்தை மீள இலங்கைக்கு கொண்டு வர நடவடிக்கையில் இலங்கையினுடைய அரசாங்கம் இறங்கி இருக்குது. என்னதான் இருந்தாலும் இந்த பணம் மீள இலங்கைக்கு கொண்டு வரதுக்கு எவ்வளவு தூரம் சாத்தியம் இருக்குது என்று சொல்லி கேட்டா, வெறுமனவே இலங்கைக்கு மட்டும் கருப்பு பணம் கிடையாது, இந்தியாவுக்கு இருக்குது, பாகிஸ்தானுக்கு இருக்குது. அந்த தூதுவர் ஒரு இடத்துல குறிப்பிட்டிருக்காரு அப்படி என்று சொன்னா, பாகிஸ்தானுடைய கருப்பு பணம் கிட்டத்தட்ட 150 பில்லியன் டாலர்கள் வந்து சுவிஸ்ல இருக்குது. ஆக இந்த பணம் எல்லாம் மீள கொண்டு செல்லப்படுமான்னு கேட்டா, இதற்கிடையில பல சிக்கல்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. அதே சிக்கல்கள் இலங்கைக்கும் இருக்குது. இலங்கை அரசாங்கமும் அதை எதிர்கொள்ள வேண்டும். என்னதான் இருந்தாலும் இதை கொண்டு வர்றதுக்கு இணைய ரீதியாக நாங்கள் உதவுறோம் என்று சொல்லியிருக்கார். ஆக இது சார்ந்து ஜனாதிபதி அன்ரோனுடைய அரசாங்கம் எப்படியான நடவடிக்கைகள் எடுக்க போகுது, உண்மையிலேயே இந்த பணம் மீளவும் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டால் இவ்வளவு உதவியாக இருக்கும், பலதரப்பட்ட பொருட்களுடைய விலைகளை குறைச்சிக் கொள்ளலாம், பொருளாதாரம் மேம்படும் என்று சொல்லி பலதரப்பட்ட விடயங்கள் ஒரே அடியாக நடைபெறும். ஆக இது சார்ந்து ஜனாதிபதி அன்ரோனுடைய அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதே போல இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயம் என்னென்று சொன்னா, உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரம். உண்மையிலேயே இலங்கையினுடைய பல முக்கிய புள்ளிகளுடைய தலையெழுத்தை தீர்மானிக்க போறது இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரம் தான். இது சார்ந்து பல பேர் பேசிக் கொண்டிருந்தவர்கள். ஆனா முக்கிய குற்றவாளிகள் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளையான் என்று சொல்லப்படுகிற சிவனேசதுரை சந்திரகாந்தனாக இருக்கட்டும், கோட்டாபாய ராஜபக்சவாக இருக்கட்டும், இவர்கள் இருவருமே இது பற்றி பேசல. ஆனா இன்றைக்கு இவர்கள் இருவருமே 2 விடயங்களை வெளிவிட்டிருக்கார்கள். முதலாவதாக பிள்ளையான் என்று சொல்லப்படுகிற சிவனேசதுரை சந்திரகாந்தன் என்ன சொல்லியிருக்கார் என்று சொன்னா, உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரம் சார்ந்து சேனல் 4 தொலைக்காட்சிக்கு சாட்சியம் வழங்கியிருக்கக்கூடியவர் அசாத் மௌலானா. இவர் இலங்கையிலிருந்து வெளியேறி இப்ப ஐரோப்பிய நாடுல அகதித்தஞ்சம் கோர்றதுக்காகத்தான் இந்த விடயங்களை இப்ப பேசு பொருள் ஆக்கியிருக்கிறார் என்று சொல்லியும், கிட்டத்தட்ட இந்த தாக்குதல் நடந்து 6 வருடங்கள் ஆகுது. இவ்வளவு காலம் அமைதியாக இருந்திருக்கக்கூடியவர் இப்ப ஏன் இந்த விடயங்களை பேசு பொருள் ஆகிறார்? இலங்கையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தரப்புகளை இலக்கு வச்சு இந்த குற்றச்சாட்டுகளை சுமத்துறதன் மூலம் ஐரோப்பிய நாடுகளில் தனக்கான ஆதாயத்தை இவர் தேடிக்கொள்றார் என்று சொல்லி பிள்ளையான் என்று சொல்லப்படுகிற சிவனேசதுரை சந்திரகாந்தன் பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கார். அது மட்டும் இல்லாம இவர் வழங்கியிருக்கக்கூடிய அறிக்கையின் பிரகாரம், அதாவது சேனல் 4 இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் அறிக்கையின் பிரகாரம் 3 பேர் குற்றவாளிகள் ஆக்கப்பட்டவர்கள். இவர்கள் 3 பேரிட்டையும் விசாரணை நடைபெற்றாச்சு. ஆனா இன்று வரைக்கும் ஏன் இந்த குற்றச்சாட்டுகளை சுமத்தி இருக்கக்கூடிய அசாத் மௌலானாட்ட ஏன் இன்னமும் விசாரணைகள் நடைபெறவில்லை என்று சொல்லி மிக முக்கியமான ஒரு கேள்வியை கேட்டிருக்கார். ஆக இந்த விடயங்கள் சார்ந்து ஜனாதிபதி அன்ரோனுடைய அரசாங்கம் என்ன செய்யுதுன்னு சொன்னா, இந்த விசாரணைகள் எல்லாத்தையுமே துரித கதியில கொண்டு செல்றதுக்காக இந்த ஆதாரங்களை வெளியிட்டு இருக்கக்கூடிய அசாத் மௌலானாவை ஐரோப்பிய நாட்டில இருந்து மீண்டும் இலங்கைக்கு அழைத்து வந்து விசாரிக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்குது. இங்க இருக்கக்கூடிய தடைகள் என்னன்னு சொன்னா, இவர் இப்ப இன்னும் ஒரு நாட்டில் அகதி தஞ்சம் கோரியிருக்கார். ஆக அந்த நாட்டினுடைய அனுமதி வேணும். அது மட்டும் இல்லாம இவருக்கு எதிராக இலங்கையில பயண தடைகள் இருக்குது. அப்ப இந்த பயண தடைகள் எல்லாத்தையும் நீக்கி போட்டு இவரை எங்கேயுமே கைது செய்ய இயலாத மாதிரி மாற்றி போட்டு அந்த நாட்டினுடைய அனுமதியும் பெற்று இவரை மீண்டும் இலங்கைக்கு
அழைத்து வந்து இது சார்ந்த விசாரணைகளை முன்னெடுக்கிறதுக்கு ஜனாதிபதி அன்ரோனுடைய அரசாங்கம் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கும். இது சார்ந்து இப்ப இருக்கக்கூடிய பிள்ளையான் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இவர் ஒருவேளை மீளவும் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டு விசாரிக்கப்பட்டால் இவருக்கு எதிராக நான் சிஐடிக்கு ஆதரவாக செயற்பட்டு இவர் அவதூறுகளை பரப்பினவர் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இவரை கைது செய்யறதுக்கு நான் உதவியாக இருப்பேன் என்று சொல்லி ஒரு பகிரங்க எச்சரிக்கையும் விடுத்திருக்கார். ஆக இப்படி ஒரு அறிவித்தல பிள்ளையான் என்று சொல்லப்படுகிற சிவசதுர சந்திரகாந்தன் வெளியிடேக்க முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச அவரும் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரம் சார்ந்தும் அசாத் மௌலானா சார்ந்தும் ஒரு முக்கியமான விடயத்தை வெளிப்படுத்தியிருக்கார். எப்படி என்று சொன்னா, இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரம் சார்ந்து சேனல் 4 தொலைக்காட்சிக்கு அசாத் மௌலானா வழங்கி இருக்கக்கூடிய சாட்சியங்கள், அவர் சொல்லி இருக்கக்கூடிய விடயங்கள் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா இந்த சிஐடியினர் சமர்ப்பித்திருக்கக்கூடிய அறிக்கை, அதே போல விசாரணையில் வெளியாக இருக்கக்கூடிய தகவல்கள், மேலும் பல முக்கியமான தகவல்கள் சொல்லி இவர்கள் எல்லாத்தையுமே உள்ளடக்கினது தான் ஜனாதிபதி ஆணைக்குழுவினுடைய அறிக்கை. இதை நான் ஒரு முன்னாள் ஜனாதிபதி என்ற அடிப்படையில் நான் அதை பார்த்திருக்கிறேன். அதில் இருக்கக்கூடிய விடயங்களை விட வேறு எதுவுமே எனக்கு தெரியாது. நீங்கள் ஏதாவது தெரிஞ்சு கொள்ளணும் என்று சொல்லி சொன்னால் அந்த ஜனாதிபதி ஆணைகளுடைய அறிக்கையை வாசிங்க. மாறாக என்னட்ட மேலதிகமான எந்த தகவல்களுமே இல்லை, அதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது என்று சொல்லி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச சொல்லியிருக்கார். ஆக இந்த விசாரணைகள் எல்லாமே சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது என்பது பற்றி இதுவரை காலமும் பேசாமல் இருந்திருக்கக்கூடியவர்கள் எல்லாமே இப்போ ஒரேடியா பேச வழிக்கிடும் போதே தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. அதே போல முன்னாள் ஜனாதிபதியினுடைய மகன் நாமல் ராஜபக்ச அவர்கள் இந்த 70 மில்லியன் ரூபாய் மோசடி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்தவர். அதாவது இந்தியாவுடைய கிறிஸ் நிறுவனத்தினுடைய 70 மில்லியன் ரூபாய் மோசடி. இந்த வழக்கு விசாரணைகள் எதிர்வருகிற 18ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட போகுது. இவர் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு நீதிமன்றத்தில் இருந்து அழைப்பாணை பிறப்பிக்கப்பட்டிருக்குது. இந்த 70 மில்லியன் ரூபாய் மோசடி என்றா என்ன, எப்படிப்பட்ட பின்புலத்தில் நடந்திருக்குது என்று சொல்லி உங்களுக்கு தெரியாட்டிக்கு இது சார்ந்த சகல விடயங்களுமே நான் ஒரு காணொலியில் போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதே போல முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் அவருடைய பாதுகாப்பு குறைக்கப்பட்டத காரணம் காட்டி நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்திருந்தவர். இந்த விசாரணைகளும் எதிர்வருகிற 19ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆக என்னென்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதே போல இன்னும் ஒரு மிக பிரதான விடயம் என்னன்னு சொன்னா, இன்றைக்கு பாராளுமன்றத்தில் அமைச்சர் நலிந்த ஜெயதிச வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு, அதாவது அமைச்சர் நலிந்த ஜெயதிச அவர்கள் 43 முன்னாள் அமைச்சர்களுடைய பெயர் பட்டியலை வெளியிட்டிருக்கார். இந்த 43 பேருமே யார் என்று சொன்னா, இலங்கையில் காலிமுகத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய போராட்டம் பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த போராட்டத்தில் பல அமைச்சர்கள், பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொல்லி இவர்களுடைய வீடுகள் எல்லாமே அடித்து நொறுக்கப்பட்டது, எரிக்கப்பட்டது. இதை காரணமாக வச்சுக்கொண்டு இலங்கையினுடைய முன்னாள் அரசாங்கத்திட்ட இருந்து பல லட்சக்கணக்கான ரூபாய்கள் பெறப்பட்டிருக்கு. அதாவது 5 லட்சம் 10 லட்சம் என்று சொல்லி ஆரம்பிக்கிற தொகை 959 லட்சம் மட்டும் ஒருவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. விடயங்களை அமைச்சர் நலிந்த ஜெயதிச அவர்கள் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் பகிரங்கப்படுத்தியிருக்கிறார். என்னதான் இருந்தாலும் இவர்கள் வழங்கியிருக்கக்கூடிய பட்டியலின் பிரகாரம் எந்த அமைச்சர் எவ்வளவு தொகைகளை பெற்றுக்கொண்டது, எத்தனை லட்சம் ரூபாய் மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு என்று சொல்லி முழுமையான தகவல்களை நான் 1-2 தினம் சரிபார்த்த பிறகு நாளைய தினம் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அதுக்கு முதல் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய சகல விடயங்களை பற்றி, மிக குறிப்பாக இந்த சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய 36 பில்லியன் அமெரிக்க டாலர்களை பற்றி, அதை எவ்வாறு நாட்டுக்கு கொண்டு வரது, இது சாத்தியமா இல்லை இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கள் என்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசமான தகவலோட இன்னும் ஒரு காலையில் சந்திக்கிறேன். நன்றி.